நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு தயவோடு உங்களை அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வசனங்கள். தியான வசனம் 29 மற்றும் 30ஆம் வசனம். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு ஓமை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இந்த ஓமையினுடைய பொருள் என்ன? ஒருவேளை இந்த பகுதியை நாம் சொல்ல வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்கள் நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதையும் இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமிடம் 100 வயது சென்ற ஒரு தாத்தா உணவு வேண்டும் என்று கேட்டு வந்தார். உணவு அவருக்கு பரிமாறப்பட்டது. தேவனுக்கு நன்றி சொல்லாமல் அந்த தாத்தா உணவு முழுவதையும் அவர் சாப்பிடுவதற்கு தொடங்கினார். ஆபிரகாமுக்கு கோபம் வந்துவிட்டது. கர்த்தருக்கு நன்றி செலுத்திவிட்டு சாப்பிடுங்கள் என்று கூறினார். ஆனால் வயோதிபரோ, நான் கடவுளை வணங்குபவன் அல்ல, நான் நெருப்பை தெய்வமாக வணங்குகிறவன் என்பதாக ஆபிரகாமுக்கு பதில் கொடுத்தார். ஆபிரகாம் இன்னும் கோபமடைந்தவராக, கடவுளுக்கு நன்றி செலுத்தாதவருக்கு என் வீட்டிலே உணவு கொடுக்க முடியாது, நான் உணவு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தாத்தாவை விரட்டிவிட்டார். நடந்ததை கண்டு கர்த்தர் வருந்தினார். ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமே, நன்றியில்லாத அவனுக்கு நான் 100 ஆண்டுகளாக உணவளிக்கிறேன். ஆனால் நீயோ ஒருவேளை உணவை கூட அவனுக்கு கொடுக்காமற் போனாயே என்று மன வருத்தத்தோடு கேட்டார். ஆபிரகாம் கர்த்தரின் குரலை கேட்ட பிறகு தன்னுடைய செயலுக்காக மனம் வருந்தினார். வயோதிபர் தாத்தாவை தேடிச் சென்றார். அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டார். அவரை திரும்பவுமாக தன்னுடைய வீட்டிற்கு கரம் பிடித்து அழைத்து வருகிறார். மலர்ந்த முகத்தோடு உணவு கொடுத்து மகிழ்ந்தார் என்று ஒரு பாரம்பரிய கதை ஒன்று உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு விளக்குகிறது என்ன? ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சட்ட பிரமாணங்களின் பிரகாரமாக நாம் நியாய தீர்க்கப்பட வேண்டும் என்றால் இன்று நீங்களும் நானும் இந்த உலகத்திலே இருக்கவே முடியாது. ஆனால் தேவன் நம்மை கிருபையின் பிரமாண காலங்களிலே அவருடைய கிருபையினாலே நம்மை மீட்டுக்கொண்டபடியினாலே அவர் நீடிய பொறுமையுடையவராக இருக்கிறார். இங்கே ஒருவேளை ஆபிரகாம் செய்தது தவறாக நாம் கருதலாம். ஆனால் ஒரு சட்டப்பிரமாணம் இல்லாத காலத்திலே, மனச்சாட்சியின் காலத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கொண்டிருக்கிற பிரதானமான எண்ணம் என்ன? எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும். எனவே தான் அந்த நன்றியை முதன்மைப்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவர் தீயோருக்கும் நல்லோருக்கும் சமமாக மழையை பொழிய பண்ணுகிற தேவன் இங்கே என்ன சொல்கிறார்? 100 வருஷம் அவன் மேலே பொறுமையாக இருந்தனே, நீ ஒருவேளை உணவு கொடுக்க மறுக்கிறாயே என்று ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னதாக இந்த கதை குறிப்பிடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த மத்தேயு 13:29 நாம் பார்க்கின்ற பொழுது, வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடை பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்க. களை வந்து விட்டது. ஆனால் களையை பிடுங்குவோமா என்று கேட்கின்ற பொழுது, களை பிடுங்குவதினாலே பயிர்களும், கோதுமை பயிர்களும் என்ன செய்து விடக்கூடாது? பிடுங்கப்பட்டு விடக்கூடாது. ஆகையினாலே வளரட்டும், களை வளரட்டும் என்று அங்கே அந்த எஜமான் அனுமதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நல்லவர்களும் தீயவர்களும் உள்ளார்கள். தீயவர்கள் அல்லது துன்மார்க்கர், இல்லை என்றால் தேவனற்றவன், தேவனுடைய வழியிலே நடக்காதவன், தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்காதவன், தேவனுக்கு இருதயத்திலே இடமில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அவனுக்கு பெயர்தான் இந்த துன்மார்க்கன் அல்லது தேவனற்றவன்.
பலர் மிக நல்ல உயர்ந்த அந்தஸ்தோடும் மேலான நிலையிலும் இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய கண்கள் பார்க்கின்றன, நம்முடைய செவிகள் கேட்கின்றன. நாம் ஒருவேளை பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள், கடவுளுக்கு பிரியமில்லாத ஜீவியம் செய்கிறவர்கள் நீடித்திருக்கிறார்கள், நன்றாக வளர்ச்சியடைந்தவர்களாக இருக்கிறார்கள், சொத்து சுகம் அதிகரித்து கொண்டிருக்கிறது, மேலான நிலையிலே உள்ளார்கள், பெரிய மனிதர்களாக இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள். தீமைகளை நன்றாக துணிகரமாக செய்வதற்கு அவர்களுக்கு எல்லா சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் சகல வசதிகளும் இருக்கின்றன. தீமை செய்யும்போது அவர்களை கண்டிக்கவோ தட்டி கேட்கவோ கடிந்து சொல்லவோ ஒருவரும் இல்லை. அவர்களை கண்டிக்கக்கூடியவர் ஒருவரே, அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர்தான் தெய்வம். ஆனால் அவர்களுக்கோ தெய்வ பயமும் இல்லை. ஆகையால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வாய் வானபரியந்த மட்டம் எட்ட பேசுகிறது, அவர்களுடைய கண்கள் எடுப்பாய் பார்க்கின்றன. யார் எனக்கு ஆண்டவன் என்று கூறுகிறார்கள்? அவர்கள் தீமைகளை செய்யும்போது நாம் மிகுந்த கலக்கம் கொள்ளுகிறோம், அவர்கள் மேல் குமுறுகிறோம், அவர்களுக்கு விரோதமாக பொங்கி எழுகிறோம். கர்த்தாவே, இந்த தீமையான மனிதர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறீரே, ஏன் என்று கேட்கக்கூடாதா? இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் சக்தியற்றவர்களாக பலனற்றவர்களாக இருக்கிறார்கள், நீர் ஏன் இவ்விதமாய் செய்கிறாய் என்று சொல்லி அவனை கேட்கக்கூடாதா என்று சொல்லி பொங்கு எழும்புகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். உமக்கு பயப்படாத அவன் செய்கிற செய்கைகளை பொறுத்து கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே, களைகளாய் உள்ள அவர்களை வேறிருக்கக்கூடாதா என்று அங்கலாய்க்கிறோம். பலர் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்கிறோம். இந்த தீயவனை அகற்றி போடும், இந்த தீயவனை கொன்றுவிடும், இந்த தீயவனை பழிவாங்கும் என்று சொல்லி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே, களைகளாயுள்ள அவர்களை நீர் வேறறுத்து அவர்களை தீயரித்து போடும் என்று சொல்லி அங்கலாய்க்கிறோம். ஆனால் தேவன் நம்மிடத்திலே களைகளாகிய துன்மார்க்கரை அறுவடை மட்டும் வளரவிடுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, தீயவர்களை காணும்போது எரிச்சல் கொள்ளாதிருக்க வேண்டும். இதை சங்கீதக்காரன் தன்னுடைய 37ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்திலே குறிப்பிடுகிறார். சங்கீதம் 37 முதலாவது வசனம், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. ஆம், அவர்களது பொல்லாப்பு, அவருடைய நியாயக்கேடு, இவைகளை ஒருவரும் அறிந்து கொள்ளாதபடி இருந்தாலும் தேவன் அவர்களை, அதாவது களைகளாகிய தீயவர்களை, அதாவது திறமையுடன் தீமை செய்யும் தீயவர்களை ஒரு நாள் தண்டிப்பார். ஆனால் நீயும் நானும் அவர்கள் மேல் எரிச்சல் அடையாது கர்த்தரை போல அவர்களிடத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எதற்கெடுத்தாலும் நாம் மனம் குமுறுகிறவர்களாக அல்ல, ஒருவேளை ஒரு அற்ப காரியத்திற்கு கூட நாம் பொறுமையற்றவர்களாக பகையை வளர்க்கிறவர்களாக அல்ல, எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே போடுவோம். அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும். நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்காகவும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரே, அவர்கள் மனம் தரும் மட்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். தீமையை நன்மையினாலே வெல்லுவதற்கு ஆண்டவருடைய பலத்தை கேட்போம், ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் பொறுமையற்றவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நீர் நீடிய பொறுமையோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஒருவேளை ஆண்டவரே, உமக்கு விரோதமாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்திலே நடக்கிற, உமக்கு பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிற மக்களை பார்த்து நாங்கள் கலங்குகிறோம். ஆண்டவரே, அவர்கள் மேல் எங்களுக்கு கோபம் வருகிறது, எரிச்சல் அடைகிறோம். தயவாய் எங்களுக்கு பொறுத்தருளும். உமக்கு விரோதமாகவும், உம்முடைய திருச்சபைக்கு விரோதமாகவும், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் செயல்படுகிற பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரே, அவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் செபிக்கிறோம். அவர்களுக்கும் நாங்கள் நண்பர்களாகவே தொடர்ந்து ஜீவிக்க நீர் எங்களுக்கு வேண்டிய பலத்தை தாரும். ஆண்டவரே, தீமையினாலே நாங்கள் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே நாங்கள் வெல்லுகிறவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் அருள்தாரும் ராஜா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.